அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரர் ஒருத்தர் இந்த KA2201 8 பின் ஐசி, இது மோனோ ஆம்பிளிஃபையர், இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் இதை அசம்பிள் பண்ணி கேட்டிருந்தார். இப்போ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் KA2201. இப்போ இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேர்ஸ் பார்த்தோம்னா 47 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் அல்லது 16 வோல்ட்டு, 56 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று, 0.1 டிஸ்க் கெப்பாசிட்டர், இதுதான் ஆடியோ இன்புட்டு. அதை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு 47K ரெசிஸ்டர், 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டு, இது 47 ஓம் ரெசிஸ்டர். இது 470 PF, ஒன்றாவது பின்லேருந்து அஞ்சாவது பின்னுக்கு கனெக்டாக இருக்கும். 470 PF, இந்த அஞ்சாவது பின்னு தான் அவுட்புட்டு. இதில் 470 மைக்ரோஃபாரட் இது ஸ்பீக்கருக்கு. இப்போ அதே அஞ்சாவது பின்லேருந்து 4.7 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். ஆறாவது பின்னு பாசிட்டிவ் சப்ளை, 9 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் இதுக்கு சப்ளை கொடுக்கலாம். இப்போ இதை தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு எப்போ போல் நம்ம இந்த டாட் போர்டு பிசிபி எடுத்துக்கிறோம். இதனுடைய சைஸு 1.5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு இந்த போர்டு எடுத்துக்கிறோம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டோம். இதில் சர்க்யூட் படி முதல் பின் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றாவது பின்னிலேருந்து அஞ்சாவது பின்னுக்கு 470 PF கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணணும். அதான் 470 PF, மேலே 470னே பிரிண்ட் ஆகிருக்கும். இது அஞ்சாவது பின்னு. அஞ்சாவது பின்னில் இந்த கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணி அதை அப்படி கொண்டு வந்து இந்த ஒன்றாவது பின்னில் கொடுத்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு பின், முதல் பின். இந்த கட்டுக்கு பக்கத்தில் உள்ள இதுதான் முதல் பின். இப்போ அடுத்து ரெண்டாவது பின்னுக்கு ஒரு 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டும் ஒரு 47 ஓமும் இதை அப்படியே கிரவுண்ட் பண்ணணும். இது ரெண்டாவது பின்னு. அந்த ரெண்டாவது பின்னிலேருந்து 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டு ப்ளஸ்ஸை ரெண்டாவது பின்னுக்கும், நெகட்டிவ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம். அதிலிருந்து ஒரு 47 ஓம் இங்கே ஜாயின் பண்ணி அந்த ரெசிஸ்டருடைய லெக்கை அப்படி மடிச்சிக்கணும். இதெல்லாம் கிரவுண்டு, ஏன்னா அந்த 47 ஓம் கிரவுண்ட் ஆகணும். அக்கா இப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது பின் முடிஞ்சது. மூணாவது பின்னுக்கு இன்புட் கொடுக்கணும். 0.1 டிஸ்க் கெப்பாசிட்டர், அதிலிருந்து இந்த மூணாவது பின்னிலேருந்து 47K ரெசிஸ்டர் கிரவுண்ட் ஆகணும். மூணாவது பின்னில் 104ங்கிறது 0.1, இது அந்த மூணாவது பின்னிலேருந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுதான் நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். இப்போ அதே மூணாவது பின்னிலேருந்து இந்த பக்கத்தில் ஒரு 47K ரெசிஸ்டர் இப்போ இந்த கிரவுண்டோடு சேர்த்துட்டோம். அதை இந்த மூணாவது பின்னில் 0.1 இன்புட் கொடுத்துட்டோம். 47K ரெசிஸ்டர் முடிச்சிடும். இப்போ நாலாவது பின்னு கிரவுண்ட் ஆகணும். நாலாவது பின்னை இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது நாலாவது பின் கிரவுண்ட் ஆகிடுச்சு. அஞ்சாவது பின்னுக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே அஞ்சாவது பின்லேருந்து அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட்டில் 4.7 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். 5லேருந்து ஒரு 470 மைக்ரோஃபாரட் ஸ்பீக்கருக்கு அவுட் எடுக்கணும். இந்த அஞ்சாவது பின்லேருந்து 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த 5லேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே வச்சுட்டோம். இதுதான் ஸ்பீக்கருக்கு போகணும். இப்போ இதே அஞ்சாவது பின்லேருந்து 4.7 மைக்ரோஃபாரட் 4.7 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். அதனால் இந்த அஞ்சாவது பின்லேருந்து இங்கேருந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது கிரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ அஞ்சாவது பின் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். 6 பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறது. 6க்கும் 7க்கும் 56 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். ஆறாவது பின்னுக்கு ஒரு கம்பி பற்ற வச்சு, இதுதான் பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குற இடம். ஆறாவது பின்னுக்கு, ஆறாவது பின்னுக்கும் 7வது பின்னுக்கும் இந்த ரெசிஸ்டர் 56 ஓம் ரெசிஸ்டர் 6க்கும் 7க்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 8வது பின்னுக்கு 47 மைக்ரோஃபாரட் 25 கிரவுண்ட் ஆகணும். இது 8வது பின்னு. 8வது பின்னில் 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த 8வது பின்னில் ஜாயின் பண்ணி இந்த நெகட்டிவ் லெக்கை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது கிரவுண்டு, இதில் தான் மைனஸ் கொடுக்கணும். இந்த 6வது பின்னில் வச்சுருக்கிற இந்த கம்பி இதுதான் பாசிட்டிவ் கொடுக்கணும், ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இதிலேருந்து நம்ம ஸ்பீக்கருக்கு அவுட் எடுக்கணும். ஸ்பீக்கருக்கு அவுட்டு இதிலேருந்து ப்ளஸில் வரும். இன்னொரு வயரு இந்த கிரவுண்ட்லேருந்து எடுக்கணும். அது மாதிரி 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த இடம் தான் ஆடியோ இன்புட் கொடுக்கணும்.
அதனுடைய கிரவுண்டு இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஐசி ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ண வேண்டியதான். பேட்ரி கேப் 9 வோல்ட்டுக்கு ப்ளஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம், மைனஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஸ்பீக்கர் கனெக்ஷன். ஸ்பீக்கர் வயரில் இந்த 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரும் இங்கே கிரவுண்டும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 9 வோல்ட் கொடுத்து ஆடியோ வருதா அப்படிங்கிறத மட்டும் இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எஃப்எம் மாடியூலில் கனெக்ட் பண்ணி ரிசப்ஷன் பார்க்கலாம். இது ஆடியோ பாயிண்ட்டு. ஆடியோ வருது, ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது 1வது பின்னு, இது 2, இது 3, 4 மாதிரி. இது 5வது பின்னு, 6 வந்து பாசிட்டிவ் சப்ளை, 7, 8. இப்போ இந்த 8 பின் ஐசியை வந்து 8 பின் ஐசி, 2 பக்கம் பின் வரதுனால டூவல் இன் பின் சொல்லுவோம், டிஐபின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இப்போ இது வந்து மோனோ ஆம்பிளிஃபயர், ஒரு ஸ்பீக்கர் தான் ட்ரைவ் பண்ணும். இப்போ இதே மாதிரி டிடிஏ, இப்போ இந்த ஐசிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இந்த KA2201 அப்படிங்கிற இந்த ஐசிக்கு இந்த TBA 820M இதுவும் அப்படியே ஈக்குவலண்ட். இப்போ இந்த ஐசி கிடைக்கலன்னா இந்த ஐசி அதே இடத்துல அப்படியே மாட்டலாம். இதே சர்க்யூட் தான் அப்படியே ஒர்க் பண்ணும். அதனால் KA2201 யூஸ் பண்ணலாம், TBA 820M இதுவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் ஒரே சர்க்யூட்டு, ஒரே மாதிரி 8 பின் ஐசி. இப்போ இது மோனோ ஆம்பிளிஃபயர், 9 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் ஒர்க் பண்ணும். இப்போ இதிலையே ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் இதே மாதிரி 8 பின் ஐசியில் TDA 2822 அதில் இருக்குது. இப்போ இந்த ஐசியில் லெஃப்ட் ரைட் ஆடியோ இன் கொடுத்தோம்னா இங்கே 1வது பின்லையும் 3வது பின்லையும் அவுட்புட் வரும். இது வந்து ஸ்டீரியோ, ஒர்க்கிங் வோல்டேஜும் 9 to 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணும். அடுத்து இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணலாம். சர்க்யூட் படி 1வது பின்னில் 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஸ்பீக்கருக்கு எடுக்கணும். அதே 1வது பின்லேருந்து 0.1 மைக்ரோஃபாரட் 1 ohm ரெசிஸ்டர் இதை கிரவுண்ட் பண்ணணும். இந்த 4வது பின் கிரவுண்ட் ஆகணும். அதனால் இது வந்து 1வது பின். இந்த 1வது பின்லேருந்து இந்த கம்பி பற்ற வச்சு இது வந்து 470 மைக்ரோஃபாரட் அதனுடைய பாசிட்டிவ் 1வது பின்லையும், நெகட்டிவ் எங்கேயே இதை வச்சு, இதுதான் நம்ம ஸ்பீக்கர் வெயில் எடுக்கிறதுக்காக உள்ளது. இப்போ அதே 1வது பின்லேருந்து இது 104ன்னு இருக்கும். 104 இது வந்து 0.1 மைக்ரோஃபாரட். இந்த 0.1 மைக்ரோஃபாரட் இங்கே ஜாயின் பண்ணி இதிலேருந்து 1 ohm ரெசிஸ்டர் எடுத்து அதை கொண்டு வந்து இந்த 4th பின்னோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து கிரவுண்ட் லைன். இப்போ முதல் பின் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது பின்னுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ், அதுக்கு ஒரு கம்பி லீடு எடுத்து வச்சுக்கிறோம். 3வது பின்லேருந்து இந்த 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பாசிட்டிவாக ஜாயின் பண்ணிவிட்டு நெகட்டிவாக ஸ்பீக்கருக்கு வச்சுக்கிட்டோம். அதே 3வது பின்லேருந்து இந்த 104.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இங்கே ஜாயின் பண்ணி அதோட ஒரு 1 ohm ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட் லைன், இந்த 1 ohm ரெசிஸ்டரை இதிலேருந்து இங்கே ஜாயின் பண்ணி இதோடு எடுத்து வச்சுட்டோம். இதெல்லாம் கிரவுண்டு. அது இந்த 4வது பின்னு இங்கே உள்ளது எல்லாமே கிரவுண்டு. இப்படி வச்சுக்கிட்டோம். அடுத்து 5வது பின்னில் ஒரு 100 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். 8வது பின்னில் 100 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். 5வது பின்னுக்கு ஒரு 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 5வது பின்னில் ஜாயின் பண்ணி இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி 8வது பின்னில் அதே மாதிரி 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணி இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து சர்க்யூட் படி 6, 7 2 வந்து ஆடியோ இன்புட். அந்த இன்புட்டுக்கு 0.1 2 டிஸ்க்கு 47K கிரவுண்ட் ஆகணும். இப்போ இங்கே இது ரெண்டும் அந்த 0.1 டிஸ்க்கு, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டோம். இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். இப்போ அதே இடத்துலேருந்து 47K இந்த பக்கம் கிரவுண்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி அங்கேருந்து இன்னொரு 47K இங்கே கிரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக சர்க்யூட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நாம் இதுக்கு வந்து ஐசி மவுண்ட் பண்ணிவிட்டு
சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம். இதுவும் ஸ்பீக்கர் கனெக்ஷன். இது ஸ்பீக்கர் கிரவுண்டு. இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இது சப்ளைக்கு. இப்போ நம்ம ஒரு 9 வோல்ட் பேட்ரி இதில் கொடுத்து ஆடியோ வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம செட்டில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சேனலு, இது ஒரு சேனல். இது எஃப்எம் ப்ளூடூத் மாடியூலு. இதுக்கு நம்ம 5 வோல்ட் சப்ளை இதிலேருந்து கொடுத்துருக்கோம். 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இதில் ரெக்டிஃபையருக்கு அப்புறம் இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர்லேருந்து வரக்கூடிய இந்த வயர் வந்து 12 வோல்ட் வரும். அதில் ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி பயன்படுத்தி இந்த மாடியூலுக்கு +5 வோல்ட் கொடுத்துட்றோம். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இங்கே கொடுத்துருக்கோம். வால்யூம் கண்ட்ரோலுடைய சென்டர் டாப் இந்த ஆம்பிளிஃபையருக்கு வரணும். இது இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆம்பிளிஃபையர். இப்போ இது ரெண்டும் ஆடியோ இன்புட் கொடுத்துட்டோம். இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய சென்டர் டாப்லேருந்து ஆடியோ இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ஷன் அதை இங்கே கொடுத்துட்டோம். இது சப்ளை. இந்த ப்ளூ கலர் வயர் வந்து இங்கேருந்து வரக்கூடிய 12 வோல்ட்டு. அந்த 12 வோல்ட்டும் இந்த பின்னுக்கு வந்து பாசிட்டிவும். இப்போ சப்ளை எல்லாம் கொடுத்துட்டோம். இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். செட் ஆன் பண்ணுறேன். இடத்துல நம்ம சேவை மனப்பான்மையோட செயல்படுறது கூட ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்கு. இது நாம் அசம்பிள் பண்ண மோனோ ஆம்பிளிஃபையர். இப்போ இதுக்கு ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து 1 மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஸ்பீக்கர் கொடுக்கல, ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கொடுத்துருக்கோம். இது இந்த வயரும் இதுவும் பவர் சப்ளை. இந்த 12 வோல்ட் வந்து வரக்கூடிய பவர் சப்ளை. அதுக்கப்புறம் இதில் இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஆடியோ இன்புட் 1 மட்டும் இந்த இடத்துல ஆடியோ இன்புட் 1 மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ஆன் ஆகும். இப்போ இதுவும் செக் பண்ணிடலாம். இதனுடைய ரிசப்ஷன் இப்போ கேட்டிங்க. இதே மாதிரி நாம் அசம்பிள் பண்ண ஸ்டூடியோ ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் இது 2822 TDA 2822. இதுவும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதுவும் பாருங்கள், இது வந்து ஸ்டீரியோ. இப்போ இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணி முடித்த பிறகு இங்கே நாம் இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுப்போம்ல, இதில் நீங்கள் ஹெட்ஃபோன் கேட்குறதுனா இதிலேருந்து ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர், இதிலேருந்து ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து கொடுத்து அதை வந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெட்ஃபோனில் கேட்க முடியும். அசம்பிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். பாய்.